இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது வல் விலாயத்து தித்துல் அதாவா. விலாயா அப்படி என்று சொல்றது, அதாவது நெருங்கி நடத்தல் என்பது பகைமை என்ற சொல்லுக்கு எதிரானது. பகைமை சொல் என்ற சொல்லுக்கு எதிரானது. வ அஸ்லுல் விலாயா, நெருங்கி நடத்தல் என்பது எதனால் ஏற்படும் அப்படி என்று சொன்னால் அல் மஹப்பா, நேசத்தால் ஏற்படும். வல் குர்ப், நெருக்கத்தால் ஏற்படும். நெருங்கி நடத்தல் அப்படின்றது எதனால் ஏற்படும்டா, இங்கே உள்ள நேசம், இங்கே உள்ள உறவு என்பதனால ஏற்படும். வ அஸ்லுல் அதாவா, பகைமை என்பது எதனால் ஏற்படும் அப்படி என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ள விரோதம், உள்ளத்தில் உள்ள வெறுப்பு, குரோதம், இதனால தான் என்ன செய்யும், பகைமை என்பது ஏற்படும். பகைமை என்பது ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள விரோதம், குரோதம், இதனால தான் அது என்ன செய்யும், அது ஏற்படும். நெருங்கி நடத்தல் என்றது ஒரு வெளிப்படையான செயலாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள நேசம், உறவு, இதனால் தான் என்ன செய்யும், அது ஏற்படும். எனவே உள்ளத்தை தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம் அமையும். அடுத்தது பாருங்க, வக்கது கீழ சொல்லப்படுகிறது, இன்னல் வலி சும்மிய வலியன் மின் முவாலாத்திஹி லித்தாஆத். வலி, இறைநேசர் என்ற வார்த்தையை நம்ம சொல்றோமே, அவுலியா, வலியுடைய பன்மை தான் அவுலியா, அதுலேருந்து தான் இந்த வலாசர் சொல்லலாம் வருது. இந்த வலி என்று சொல்லப்பட்டதெல்லாமே அவர் தொடர்ந்து வணக்க வழிபாடுகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாரே, அதை வைத்துத்தான் அந்த வலி, அதாவது இபாதத்துக்களுக்கு நெருக்கமானவர், வணக்கத்துக்கு என்ன நெருக்கமானவர் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தையே உபயோகப்பட்டது அப்படி என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ஒரு சின்ன விளக்கம் என்ன செய்கிறாரு, இது சம்பந்தமாக சொல்கிறாரு. அதாவது சில சின்ன விஷயங்களாக இருக்கும், நம்ம பிரித்து பார்க்குற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் என்ன செய்யும் எங்களுக்கு விளங்கும். இப்போ பகைமை, நேசம் அப்படி என்றது, பகைமை, உறவு பாராட்டுதல் என்பது ஒரு நம்ம லேசாக புரிந்து கொள்கிற விஷயம். ஆனால் அவர் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் நெருங்கி நடத்தல் என்றால் அது உள்ளத்திலே உள்ள அன்பாலும் நேசத்தாலும் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒரு மனிதன் வெறுத்து நடத்தல் என்பது உள்ளத்தில் உள்ள பகைமை, குரோதம், இது போன்ற செயல்பாடுகளால் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். பகைத்து நடத்தல் என்பது வெறுத்தலாலும் உள்ளத்தில் உள்ள குரோதத்தாலும் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படி என்ற அந்த